நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் உடன்பாடு எட்டியுள்ளது குறித்து எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் கடந்த ஆண்டே எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் அந்த ஒப்பந்தம் கிடப்பில் போடப்பட்டது. இந்தியா மீது பரஸ்பர வரியாக 25%, ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக கூறி கூடுதலாக 25% அமெரிக்க அதிபர் டிரம்பால் விதிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் குறித்து நீண்ட நாட்களாக எந்த ஒரு பேச்சும் எழாமல் இருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடி டிரம்பிடம் தொலைபேசியில் பேசியிருந்தால் அந்த ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கும் என்று அமெரிக்காவின் வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லூட்னிக் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்தியா ஐரோப்பா ஒன்றியம் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எனப்படும் தடையற்ற ஒப்பந்தம் கடந்த 27ஆம் தேதியன்று கையெழுத்தானது. இது மதர்ஸ் ஆஃப் ஆல் டீல்ஸ் என விவரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் பிரதமர் மோடியின் பெயரும் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை இந்திய அரசு மறுப்பு தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் அறிவித்தார். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதமர் மோடியின் வேண்டுகோளின் பேரில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்தியா மீதான பரஸ்பர வரியை 18% குறைக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாகவும் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு 0% வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மோடி ஒப்புக்கொண்டார் என டிரம்பின் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது. போர் நிறுத்தம் போல் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டார் என்றும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை 0 குறைக்க இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்று டிரம்ப் கூறுகிறார். அமெரிக்காவிற்கு நமது சந்தையை முழுமையாக திறக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இது இந்திய தொழில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளை பாதிக்கும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையிலும் விவசாயத்துறையை அமெரிக்காவுக்கு திறப்பது பற்றி பேசப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன? நமது விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் எவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளன என்று கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ரஷ்யா இந்தியா இடையே உள்ள எண்ணெய் வர்த்தகம் குறித்து டிரம்ப் குறிப்பிட்ட நிபந்தனையை மோடி அரசு ஒப்புக்கொண்டதா? அமெரிக்காவில் இருந்து அதிகமான பொருட்களை வாங்குவது பற்றி பேசப்படுகிறது. அப்படி என்றால் மேக் இன் இந்தியா திட்டம் என்ன ஆனது என்று கடுமையான கேள்விகளை மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் எழுப்பியுள்ளது. அதோடு இந்த ஒப்பந்தம் தொடர்பான விவரங்களையும் மோடி அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது.